வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கலையம்பதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல். இந்த சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த சேனலை சொல்லி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எங்களோட மோட்டிவேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் இலக்கணம் டிஎன்பிஎஸ்சி இம்பார்ட்டன்ட் கொஷினில் தலைனா என்ன, அது எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம். தலைனா என்ன அப்படின்றத பார்ப்போம். அதாவது இரண்டு சீர்கள் ஒன்றிணைவது தலை. தலை அப்படிங்கிறது இயற்சீரின் இறுதியும் வரும் சீர், அதாவது நின்ற சீரின் இறுதியும் வரும் சீரின் முதலும் இணைவது தலை. தலை என்பதற்கு கட்டுதல் என்ற பொருள்படும். இதை ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. தலை என்பதுன்னு கொடுத்துட்டு ஆப்ஷன்ல நிறைய கொடுத்துட்டு கட்டுதல்ங்கிற வார்த்தை அங்கே இருந்துச்சு. அதனால தலை என்பதற்கு கட்டுதல் என்ற பொருள்படும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அது எத்தனை வகைப்படும்? அவையாவை: நேரொன்று ஆசிரியத்தலை, நிறைவொன்று ஆசிரியத்தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றா வஞ்சித்தலை என்பவை தலையின் வகைகளாகும். இப்போ இதை வச்சு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம். தலைகள் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட கருத்துக்கள் எதுவாயினும் நம்ம சேனல் உங்களை வரவேற்கிறது. கருத்துக்களை தெரிவிப்பதற்கு கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கும் இதை பற்றி சொல்லி அவங்கள படிக்க சொல்லுங்கள். ஏன்னா டிஎன்பிஎஸ்சிக்காக தான் நம்ம போட்டுட்ருக்கோம். இது டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் இல்லாமல் டிஆர்பி, குரூப் 2 நிறைய எக்ஸாமுக்கு இது வந்து வியூ எக்ஸாம், இது எல்லாத்துக்குமே வந்து டிஎன்பிஎஸ்சின்னு இது எல்லாமே வந்துடும். இருந்தாலும் குரூப் 4க்காக தான் நினச்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக நான் சொல்கிறேன். அது மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ்க்கு வந்து இது எக்ஸ்பீரியன்ஸாக வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கோம். முக்கியமான கொஷின்ஸாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது போன்று பலவிதமான கேள்வி பதிலுக்கு இந்த கலையமுதம் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நல்லதையே சிந்திப்போம். மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.